நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட தகவல்களை பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு கர்வம் மட்டும் ஏற்படக்கூடாது. எவ்வளவு பெரிய அறிஞனாலும், எவ்வளவு பெரிய அரசனானாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியானாலும் தான் என்ற கர்வம் வந்துவிட்டால் அத்தனையும் சிதைந்து விடும். சிதைவை நோக்கி பயணப்படுகிறாய் என்பது அதுவே முதல் படி. இதோ அது எப்படி இருக்கும் என்பதை மகாபாரத கதையோடு நாம் பார்ப்போம். தர்மனுக்கு இந்த கர்வம் ஏற்பட்டது. தன்னை போல் தர்மம் செய்வதில் வல்லவர்கள் யாரும் அல்ல என்று ஒரு நினைவு தர்மனின் நெஞ்சில் உதித்தது. பால்மனம் மாறாத அத்தனை ஜீவன்களுக்கும் படிகளுக்கும் பரந்தாமன் கண்ணனுக்கு தெரியாதா? பஞ்ச பாண்டவர்களோடு இருக்கும் கண்ணனுக்கு புரியாதா? புரிந்தது. ஒரு பிரச்சனை ஆரம்பத்திலேயே முடிவு கட்டிவிட வேண்டும், அல்லது அதை வெட்டிவிட வேண்டும், அல்லது அதை வேரோடு களைப்பறித்து விட வேண்டும். கண்ணன் புரிந்து கொண்டான். தர்மனுக்கு வந்திருப்பது கர்வம் என்ற நோய். இந்த நோயை அடியோடு மருந்திட்டு களைய வேண்டும் என்பதற்காக அழைத்தான் தர்மன். தர்மனை அழைத்து கொண்டு, வா தர்மா, நாம் இருவரும் ஒரு அரசனை போய் பார்ப்போம் என்று. தர்மனும் சந்தோஷமாக தன்னை போல் ஒரு அரசனை, தன்னுடைய பராக்கிரமத்தை அந்த அரசனிடம் கூறலாம் என்று நினைத்து கண்டு கண்ணனோடு பயணப்படுகிறான். 7 உலகங்களுக்கு அதிபதியாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை, கர்வத்தை அழித்து, நீ பூலோகத்திற்கு, பூ உலகிற்கு அல்லாமல் பாதாள லோகத்திற்கு ராஜனாக வாழு என்று பகவான் மற்றொரு அவதாரத்தில் அவனை அரசனாக நியமித்தார். அந்த அரசனை காண கண்ணனும் தருமனும் செல்கிறார்கள். போகும் வழியில் உருமாறி ஒரு குடியானவன் வீட்டில் ஒரு பாட்டியிடம் கேட்கிறார், அம்மா, நாங்கள் வெளியூரிலிருந்து வருகிறோம், எங்களுக்கு தாகம் எடுக்கிறது, குடிக்க நீர் தருவீர்களா என்று. எங்கள் மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி ஆளும் இந்த தேசத்தில் என்ன எதற்கு பஞ்சம், இதோ தருகிறேன் என்று அமிர்தமான நீரை பொற்கிண்ணத்தில், நன்றாக பாருங்கள், பொற்குவளையில், தங்கத்தால் ஆன குவளையில் நீர் கொடுக்கிறார்கள். அந்த நீரை இருவருமே குடித்து மகிழ்கிறார்கள். ஆஹா, தேவாமிர்தமாக இருக்கிறது என்று தர்மனும் கண்ணனும் நினைக்க மீண்டும் அந்த பாட்டியிடம் பொற்சொம்பை கொடுக்க, அந்த நீர் பாத்திரத்தை கொடுக்க, அந்த பாட்டியோ வாங்கி தெருவில் விசிறி விடுகிறாள். தர்மனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. தர்மன் வியந்து கேட்கிறான், பாட்டி, அது தங்க கிண்ணம். பாட்டி கூறுகிறாள், தங்கமே ஆனாலும் என் மகாபலி சக்கரவர்த்தி அரசாற்றும் பொழுது எங்களுக்கு பஞ்சமே இல்லை, அது ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒரு விதிவிலக்கோடு கூறுகிறார். தர்மன் வியந்து பார்த்து, சரி வருகிறோம் என்று சென்று விடுகிறார். அரண்மனை மகாபலி எழுந்து வரவேற்கிறார், வாருங்கள் என்று. ஆனால் கண்ணனை வரவேற்ற மகாபலி தர்மனை வரவேற்கவில்லை. தர்மனுக்கு சற்று பின்னடைவு. கண்ணன் மட்டும் கூறுகிறார், மகாபலி சக்கரவர்த்தியாரே, இதோ பூலோகத்தில் தர்மமிகு தர்மன் வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார். மீண்டும் மகாபலி தன் திருமுகத்தை நேத்திர ஜீவன் கண்களால் தர்மனை காணவில்லை. அதாவது பார்க்க தகுதியற்றவன் என்ற நிலையை தர்மனுக்கு மகாபலி உணர்த்துகிறான். ஏன் கண்ணன் கேட்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி அற்புதமாக கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இவர்கள் நாட்டில் இவர் அன்னமும் நீரும் சொர்ணமும் தானமாக கொடுக்கிறார். அதனால் இவர் தர்மராகிவிட முடியுமா? எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அத்தனை வயிற்றிலும் இவர் அரசாற்றுகிறார். ஆக ஏழைகளுக்கு வைத்துக்கொண்டு, ஏழைகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உணவோ இருக்க இடமோ கொடுக்கக்கூடிய அரசனை நான் என் கண்களால் பார்க்க மாட்டேன் என்று கோபமாக கூறிவிட தர்மனுக்கு சுர்ரென்று உதித்தது.
கண்ணனை பார்த்தான், கண்ணன் சிரித்தான். ஒரு கர்வம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை கீழ் நோக்கி செல்கிறது. ஆனாலும் அவன் தர்மன் அல்லவா, மகாபலியை பார்த்து வணங்கினான். என்னுடைய கர்வ கண்ணை ஒழித்தாய் அல்லவா, இறைவன் நீயுமே என்று மகாபலிக்கு இருகரம் கூப்பி வணங்கி கண்ணனையும் வணங்கி வீடு வந்து சேர்ந்தார்கள். இங்கு தர்மன் துலா ராசியாக இருந்து மகாபலி சக்கரவர்த்தி மேஷ ராசியாக இருந்தால், ஆக மேஷமும் துலாமும் தர்மனும் மகாபலி சக்கரவர்த்தியும் ஆக இருவரும் அரசை ஆளுகின்ற அரசாட்சிகள் செய்கின்ற அரசன். ஆனால் இவர்களில் தர்மம் எப்படி வேலை செய்தது, கர்வம் எப்படி வேலை செய்தது என்பதைத்தான் நாம் ஜோதிட ரீதியாக உணர வேண்டும். மேஷத்தில் எந்த கிரகம் நின்றாலும் தர்மமே ஈகையாக இருக்க வேண்டும். துலாம் ராசியில் எந்த கிரகம் நிற்கிறதோ அல்லது தசாவாக வரும் பொழுது கர்வம் கொள்ளக்கூடாது, கர்வமே வடிவாக இருக்கக்கூடாது. ஆக இங்கு தர்மமும் கர்வமும் கண்ணனால் விளக்கப்பட்டது, விவரிக்கப்பட்டது. ஆக மேஷராசி தசாபுத்தியாக வரும்போது தர்மத்தை செய்து விடுங்கள். மகாபலி சக்கரவர்த்தி போல கண்ணனே யாசகம் கேட்ட இடம் போல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான். துலா ராசி எந்த பாவமாக வருகிறதோ